உள்ளமும் ஒரே இதயமும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நம்மால் வாழ முடிகிறதா? ஒரு சிறிய குடும்பம், அதில் நம்மால் ஒரே உள்ளத்தோடு நம்மால் செயல்பட முடிகிறதா? இந்த திரு அவை என்பது பெரிய ஒன்றாக இருக்கிறது. பல்வேறு மக்கள் ஒன்று கூடி நாம் இங்கு வந்திருக்கிறோம். அதுக்கு அடித்தளம் நாம் ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை தான். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் இந்த நம்பிக்கை என்பது குறைந்து கொண்டே வருகிறது. எப்பொழுது ஒரு கணவன் தன்னுடைய மனைவி மீது உண்மையான நேர்மையான நம்பிக்கை இல்லையோ அப்பொழுது அங்கு சந்தேகம் ஏற்படுகிறது. அங்குதான் நம்பிக்கை மகிழ்ச்சி சீர்குலைகிறது. எப்பொழுது ஒரு மனைவி தன்னுடைய கணவனை முழுமையாக நம்பவில்லையோ அப்பொழுது அங்கு மகிழ்ச்சி சீர்குலைகிறது. எப்பொழுது நம்முடைய பெற்றோர்கள் ஒரு பிள்ளையை முழுமையாக நம்பிக்கை இழந்து விடுகிறார்களோ அப்பொழுது அங்கு மகிழ்ச்சி சீர்குலைகிறது. அன்பார்ந்தவர்களே, முதல் செய்தியாக ஆண்டவர் முதல் வாசகத்தில் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி, நாம் ஒரே உள்ளமும் ஒரே இதயத்தோடும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்பட வேண்டும். அதற்கு முதன்மையாக இருப்பது நம்பிக்கை. இன்றைய முதல் வாசகத்தில் திருத்தூதர்கள் மத்தியில் அவர்கள் வெவ்வேறு பகுதியில் இருக்கிறார்கள். அவையெல்லாம் உணர்ந்து அவர்கள் விற்று கொண்டு வந்து ஆண்டவர் பாதத்தில் அவர்கள் வைக்கின்றார்கள். தான் பெற்ற அந்த இன்பம் வையகமும் பெற வேண்டும். நான் மட்டும் மகிழ்ச்சியாக இருந்தால் போதாது, அடுத்தவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நான் மட்டும் இதை பெற்றுக்கொண்டால் போதாது, அடுத்தவர்களும் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணத்தோடு வாழ்ந்தார்கள். இது திருத்துதர்கள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் ஒரு குடும்பம் என்பது மகிழ்ச்சியில் திளைத்திருக்க வேண்டும். குடும்பத்தில் தனிப்பட்ட மகிழ்ச்சி எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுது அமைதி சீர்குலைகிறது. அதை தான் திருத்தூதர்கள் உணர்ந்தார்கள். திருத்தூதர் காடையில் கொண்டு வந்த அனைத்து பொருட்களும் அவர்கள் பொதுவாக வைத்தார்கள். இதுதான் ஒரு குடும்பமாக இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் எப்பொழுது நாம் தனித்துவத்தை கொண்டு வருகின்றோமோ அப்பொழுதே அந்த குடும்பம் என்பது சீர்குலையை வினைகின்றது. எனக்கு இது போதும், நான் இதை செய்கின்றேன் என்று எப்பொழுது நாம் தனியாக வருகின்றோமோ அப்பொழுது அங்கு அமைதி சீர்குலைகிறது. அன்பார்ந்தவர்களே, இரண்டாவது செய்தியாக திருத்துதர்கள் ஒரே மனதோடு அங்கு கொண்டு வந்தார்கள். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நாம் ஒரே மனதோடு செயல்படும் போது ஒரு குடும்ப நலன், ஒரு குடும்ப மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். என்னுடைய கணவன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், என்னுடைய மனைவி பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நாம் வாழ வேண்டும். நான் மட்டும் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் என்ற எண்ணத்தோடு எப்பொழுது இருக்கிறோமோ அப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் நிறைவாக பெற முடியாது. இதன் அடிப்படையில் தான் அவர்கள் அனைத்தையும் கொண்டு வந்து ஆண்டவர் முன்னில் வைத்தார்கள். இவ்வாறாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்து கூறுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 7 முதல் 15 உள்ள இறைவார்த்தைகள். நேற்றைய நற்செய்தியின் தொடக்கமாக இன்றைய நற்செய்தி அமைகிறது. யாரை பற்றி நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம்? எந்த கேரக்டர் வராங்க அதில்? நிக்கதேம் என்பவர் யார்? ஒரு பரிசேயர், யூத தலைவர். தனக்கு எல்லாம் தெரியும், மறைநூலை அவர் அடுத்தவருக்கு போதிக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார்கள். இருந்த போதிலும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் வெறுமையை உணர்கின்றார். இந்த நிக்கதேம் என்ற பெயருக்கான அர்த்தம், நிக்கே என்றால் வெற்றி, தேம் என்றால் மக்கள், வெற்றியின் மக்கள் என்பதற்கான அர்த்தமாக இருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையில் நிக்கதேம் உணரக்கூடிய ஒன்று, என்னால் எல்லாம் முடியும் என்ற எண்ணத்தோடு தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்திருப்பார். என்னால் எல்லாம் முடியும், எனக்கு அதிகாரம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது, ஆள் பலம் இருக்கிறது, என்னுடைய பெயரே வெற்றியின் மக்கள் என்று அவர் உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் வெறுமையை உணர்கின்றார். எப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இடம் சரியில்லை என்று நாம் உணர்கின்றோமோ அப்பொழுதே நாம் அந்த இடத்தை விட்டு மிக விரைவாக எழுந்து வர வேண்டும். நிக்கதேம் வந்த நேரம் என்ன? பகலா? எப்பொழுது இயேசுவை காண வந்தார் நிக்கதேம்? அவர் எப்போனா வந்து போகிறார், நீங்கள் சொல்லிட்டு நான் டக்குன்னு போயிடுங்க. அன்பார்ந்தவர்களே, நிக்கதேம் வரக்கூடிய நேரம் என்பது இரவாக இருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையில் நான் வெறுமையை உணர்கின்றேன், அது ஒரு பாவமாக இருக்கிறது, இரவாக இருக்கிறது, பதட்டமான சூழ்நிலை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கண்ணீரோடு நான் இருக்கிறேன், என்னால் எல்லாம்
முடியாது, ஆனால் கடவுளால் எல்லாம் முடியும் என்ற நம்பிக்கையோடு அவர் ஆண்டவரிடம் வருகின்றார். நேற்று நெச்சிதி அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ஆண்டவரே நீங்கள் உண்மையானவே கடவுளிடமிருந்து வந்தவர் என்று நான் உணர்ந்திருக்கின்றேன். ஏனென்றால் ஒரு மனிதரால் இது செய்ய முடியாது, நீ கடவுளால் எல்லாம் இயலும் என்ற எண்ணத்தோடு இதை செய்து கொண்டிருக்கிறாய் என்று அவர் சொல்கின்றார். இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தந்தையிடம் வந்தவர் என்று நிக்கதேம் உணர்ந்து இருக்கிறார். அன்பானவர்களே, இப்படியாக அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுதுதான் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த செய்தி உடல் பிறப்பல்ல, மாறாக உள்ளத்தின் பிறப்பு, ஆன்மீக பிறப்பு என்று ஆண்டவர் இரண்டாவது பிறப்பை சொல்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறந்து விட்டோம், இந்த உடல் வழியாக நாம் பிறந்து விட்டோம், ஆனால் ஆன்மீக வழியாக நாம் எப்பொழுது பிறக்கப் போகின்றோம்? அறியாமையில் நாம் எப்பொழுது ஆண்டவரை அறிந்து கொள்ளப் போகின்றோம்? நம்பிக்கையின் மேலே நாம் எப்பொழுது நம்பிக்கையை தேடப் போகின்றோம்? இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நிக்கதேம் அறியாமையில் வாழ்ந்திருந்தார். எல்லாம் என்னால் முடியும் என்று அவர் தன்னை மட்டும் சார்ந்து வாழ்ந்திருந்தார், தன்னுடைய இனத்தை மட்டும் சார்ந்து வாழ்ந்திருந்தால், ஆனால் அந்த இனத்தில் இருக்க ஒவ்வொருவராலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய முடியலை என்று அவர் எப்பொழுது உணர்ந்தாரோ அப்பொழுதே ஆண்டவரை நோக்கி வந்தார். அறியாமலிருந்து ஆண்டவரை அறிந்து கொள்ள அந்த இடத்திலிருந்து அவர் ஆண்டவரை நோக்கி வருகின்றார். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சற்று விலசி பார்ப்போம். அறியாமையில் நாம் இருக்கிறோம் என்பதற்கான அர்த்தத்தோடு இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது என்னால் முடியும் என்று நாம் இருக்கின்றோமோ அப்பொழுது நாமும் அறியாமையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நிக்கதேம் அறியாமையில் இருந்தார். ஆண்டவரை அறிய ஆர்வத்தோடு அவர் வந்தார், ஆண்டவரை கண்டார். நம்முடைய வாழ்க்கையில் நாமும் பல்வேறு சமயத்தில் அறியாமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் மட்டுமல்ல, மாறாக ஆண்டவரை நாம் முழுமையாக அறியாமல் நாம் இருக்கின்றோம். நிக்கதேம் அறியாமல் இருந்தால் ஆண்டவரை அறிந்தார். நாம் இப்பொழுது ஆண்டவரை அறிய போகின்றோம். அன்பார்ந்தவர்களே, மிக அழகாக நிக்கதேம் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை விட்டு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நிக்கதேமுடைய வாழ்க்கையை சற்று கொஞ்சம் பாருங்களேன். பரிசேயருடைய மத்தியில் அவர் இருக்கின்றார், யூதர்களுக்கு தலைவராக இருக்கின்றார், இன்னும் அநேக பணபலத்தோடு ஆள்பலத்தோடு அவர் இருக்கிறார். இருந்த பொழுதிலும் ஆண்டவரை நோக்கி வருகின்றார். அவர் ஆண்டவரை நாடி வரும்பொழுது ஆண்டவரால் எல்லாம் முடியும், நான் எங்கே போவேன் என்று ஆண்டவர் இரவில் நாடி வருகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவத்தோடு இருக்கும்போது, கஷ்டத்தோடு இருக்கும்போது, கவலையோடு இருக்கும்பொழுது நாம் யாரை நாடி செல்கின்றோம்? நிக்கதேம் இரவில் கடவுளை நாடி வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை நாடி வருகின்றோமா? இல்லை, எல்லாம் என்னால் முடியும், எல்லாம் என்னால் கூடும் என்று நம்முடைய நம்பிக்கையை நாம் மிகுதிப்படுத்தி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரோடு நாம் வாழும் பொழுது நிச்சயமாக நிறைவான ஆசீர்வாதங்களை பெறுவோம் என்ற நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஒரு தாயாக தந்தையாக நம்மை தேற்றக்கூடிய தேவன். நிக்கதேம் அதை உணர்ந்து ஆண்டவரிடம் வந்தார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுது உணரப்போகின்றோம்? இந்த பாடல் வழியாக ஆண்டவருடைய உடனிருப்பை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவருடைய சமூகத்தை இன்னும் அதிகமாக பற்றி பிடிக்க தகப்பனாக தாயாக இருந்து நம்மை தேற்றக்கூடிய தேவனாக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்த உறவுகள் எல்லாம் நம்மை வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம். உன்னோடு இருப்பேன் என்று முழுமையான நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருப்பார்கள். ஆனால் இன்று நம்மோடு அவர்கள் இருப்பதில்லை. கடவுள் இஸ்ரேல் மக்களோடு பயணித்தார். இஸ்ரேலே, உனக்காக நான் உறங்குவதில்லை, உன்னோடு நான் பயணிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் உறங்காத தேவனாக இஸ்ரேல் மக்களோடு காத்து வந்திருக்கிறார். நம்மையும் ஆண்டவர் காத்திருக்கின்றார். நிக்கதேம் நமக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றார்.
ஆண்டவர் மத்தியில் வந்தார், ஆசீர்வாதங்களை பெற்றார். இந்த பாடல் வழியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாக பெற இருக்கின்றோம். அமர்ந்தபடியாக தெரிந்தவர்கள் நம்பிக்கையோடு மனதிடத்தோடு நிக்கதேம் எவ்வாறு ஆண்டவரை நோக்கி வந்தாரோ, நிக்கதேம் எவ்வாறு முழுமையாக ஆண்டவரை சார்ந்திருந்தாரோ, நிக்கதேம் நான் இருக்கக்கூடிய இடம் என்பது பாவத்தின் இடம் என்று எவ்வாறு உணர்ந்து இருள் என்று பாராமல் ஆண்டவரை நோக்கி வந்தார். நம்முடைய வாழ்க்கையில் அதே பாவத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நாம் இருக்கக்கூடிய இடம் என்பது ஆண்டவருக்கு உகந்த இடம் இல்லை என்று உணர்ந்தும் அதே இடத்தில் நாம் இருக்கின்றோமா? எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. நம்முடைய வாழ்க்கையில் உறவுகளை நாம் எதிர்பார்த்து இருக்கலாம், பல்வேறு மக்களை நாம் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு நாளும் அவர்கள் விட்டு விலகி போக நேரம் வரும்போது அவையெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். கடவுள் ஒரு நாள் நம்மை விட்டு விலகாத தேவனாக இருக்கின்றார். இது உங்கள் கஷ்டங்களை கவலையை காணக்கூடிய தேவனாக இருக்கின்றார். ஒரு நாளும் ஆண்டவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்து உறவுகள் விலகி சென்றாலும், எப்ராயம் என்னை நீ கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீ மறந்திடுவீரோ. எப்ராயம் என்னை நீ கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீ மறந்திடுவீரோ. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும்,
கண்ணீரே எனக்கு எதிராய் உணவானாலும் நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும் கண்ணீரே எனக்கு தினம் உணவானாலும் கண்ணின் மணி என்னை காத்திடுவீரே உன் கரத்தில் நிழலுக்குள் என்னை மறைத்துக் கொள்வீரே கண்ணின் மணி என்னை காத்திடுவீரே உன் கரத்தில் நிழலுக்குள் என்னை மறைத்துக் கொள்வீரே அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எங்க போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து எங்க போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து தனிமையும் வெறுமையும் துணையானாலும் பயங்களும் கலக்கங்களும் புடை சூழ்ந்தாலும் தனிமையும் வெறுமையும் துணையானாலும் பயங்களும் கலக்கங்களும் புடை சூழ்ந்தாலும் உள்ளங்கையில் வரைந்தென்னை சுமந்திடுவீரே மார்போடு சேர்த்து என்னை அணைத்திடுவீரே உள்ளங்கையில் வரைந்தென்னை சுமந்திடுவீரே மார்போடு சேர்த்து என்னை அணைத்திடுவீரே அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே என் தகப்பன் நீங்கள் சுமந்து கொள்ள கலக்கமில்லையே நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எங்க போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து எங்க போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து எங்க போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து அன்பிக்கினவர்களே இவ்வாறாக ஆண்டவருடைய பிரசன்னம் என்பது நமக்கு ஆறுதலும் தேற்றலும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று நிக்கதேம் உணர்ந்து ஆண்டவரை நாடி வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று இந்த பாடல் வழியாக நமக்கு உணர்த்தப்பட்டது. இவ்வாறாக நிக்கதேம் ஆண்டவரை நோக்கி வருகின்றார். வருகின்ற நேரம் என்பது இருள் சூழ்ந்த நேரமாக இருக்கிறது. இந்த இருள் என்பது நம்முடைய விவிலியத்தில் நாம் பார்த்தோம் என்றில் அது பாவம் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது, கலக்கம் நிறைந்த வாழ்வாக இருக்கிறது. தன்னால் முடியாத நிலையில் அந்த இருள் சூழ்ந்த பகுதியாக நம்முடைய வாழ்க்கையை அது எடுத்து காட்டுகிறது. நிக்கதேம் முடியாது இயலாது என்று ஆண்டவரை காண வந்தார். இருளிலிருந்து ஒளியை நோக்கி வந்தார். அதே போன்று யோவான் நற்செய்தியில் அதிகாரம் 13:30 நாம் வாசிக்கின்றோம். யூதாசு இருளில் ஒளியிலிருந்து வெளியே வருகின்றார். அவர் ஆண்டவரோடு பந்தியில் அமர்ந்திருக்கின்றார். அப்பத்தை தொழித்து கொடுக்கும் பொழுது தீய ஆவி அவர் மீது அவர் உள்ளத்தில் வருகிறது. அப்பொழுது ஒளியிலிருந்து அவர் வெளியே வருகின்றார். இந்த நிக்கதேம் உலக நாட்டங்களில்
பணத்தால் எல்லாம் முடியாது, அதிகாரத்தால் எல்லாம் முடியாது, ஆள்பலத்தால் எல்லாம் முடியாது என்று அவர் ஆண்டவரை நோக்கி வருகின்றார். ஆனால் யூதாசு கடவுள் மத்தியில் இருந்து அங்கிருந்து வெளியே வருகின்றார். ஒளியிலிருந்து அவர் பணத்தை நோக்கி வருகின்றார், அதிகாரத்தை நோக்கி வருகின்றார், ஆளுபலத்தை நோக்கி வருகின்றார், உலக நாட்டங்களுக்கு நோக்கி வருகின்றார். அன்பானவர்களே, நாம் யாரை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நிக்கதேம் இந்த உலகத்தில் எதால் முடியாது என்று கடவுளை நோக்கி வருகின்றார். ஆனால் யூதாசு ஆண்டவரால் முடியாது என்று ஆண்டவரை விட்டு அவர் வெளியே வருகின்றார், இருளை நோக்கி வருகின்றார். நிக்கதேம் இருளிலிருந்து ஒளியை நோக்கி செல்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு சமயத்தில் யூதாசை போன்றுதான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடவுளோடு நாம் இருக்கின்றோம், ஆனால் இது முடியாது இயலுமா என்ற ஐயத்தோடு நாம் இருந்து ஆண்டவரை விட்டு நம்முடைய செயல்கள் வழியாக நாம் வெளியே வருகின்றோம். அன்பார்ந்தவர்களே, நிக்கதேம் யூதாசு நம்முடைய மத்தியில் எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். நாம் யாரை போன்று வாழ துணிய போகின்றோம்? நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்வு யாரை போன்று இருக்கக்கூடாது என்பதற்கான அர்த்தமாக யூதாசு இருக்கிறார். யாரை போன்று வாழ என்பதற்கான அர்த்தமாக நிக்கதேம் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழும்போது பாவத்தில் விழக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பாவத்தோடு நாம் வாழக்கூடாது, மாறாக பாவத்திலிருந்து நாம் எழுந்து வர வேண்டும். அதுதான் யூதாரி மகன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஊதாரி மகன் தன்னுடைய வாழ்க்கையில் வெறுமையை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி வந்தார். அதுதான் நிக்கதேமும் ஆண்டவரை நோக்கி வருகின்றார், ஒளியை நோக்கி வந்திருக்கிறார், வாழ்வை நோக்கி வந்திருக்கிறார், அமைதியை நோக்கி வந்திருக்கிறார், மன்னிப்பை நோக்கி வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாரை நோக்கி செல்கின்றோம்? யூதாசை போன்று உலக நாட்டுகள் மகிழ்ச்சி கொடுக்கும் என்று எண்ணத்தோடு வெளியே வருகின்றார். இறுதியில் எப்படி சாவுறார்? அவர் எப்படி சாவுறார்? யூதாசு தூக்கு மாட்டி தன்னுடைய வாழ்க்கையில் வெறுமையை உணர்ந்து அவர் சாகின்றார். அன்பார்ந்தவர்களே, இப்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. நாம் ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும். இறுதியாக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் ஒரு உருவகத்தை சொல்கின்றார். காற்று எங்கிருந்து வருகிறது, எங்கிருந்து செல்கிறது என்று நம்மால் பார்க்க முடியுமா? முடியாதா? முடியாது. மாறாக என்ன செய்ய முடியும்? உணர முடியும். அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளை நாம் நேராக பார்க்க முடியாது, ஆனால் கடவுளை நாம் உணர்ந்து வாழ வேண்டும். அதை தான் மூன்றாவது செய்தியாக நிக்கதேம் வழியாக ஆண்டவர் நமக்கு எடுத்து கூறுகின்றார். பல்வேறு நாத்திகவாதிகள் கடவுளை உங்களால் காட்ட முடியுமா, கடவுளுடைய செயல்முறை உங்களால் காட்ட முடியுமா என்று அவர்கள் கண்களால் பார்க்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார்கள். ஆனால் கடவுளை நம்மால் பார்க்க முடியாது. மாறாக எவ்வாறு ஒரு காற்றை நாம் உணர முடிகிறதோ அதே போன்று கடவுளுடைய அருளை நம்மால் உணர முடிய வேண்டும், உணர முடியும். அதனால் கடவுளை நம்மால் பார்க்க முடியாது. காற்றை போல நாம் கடவுளை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். அதுதான் தூய ஆவியானவர் நம்ம வாழ்க்கையை வழிநடத்த நாம் அனுமதிக்க வேண்டும். அதுதான் காற்றின் வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, பல்வேறு சமயத்தில் நாம் கடவுளை காண வேண்டும், கடவுளை அறிய வேண்டும் என்று நாம் உள்ளத்தோடு வாழ்கின்றோம். மாறாக கடவுளை நாம் அனுபவிக்க முடியாமல் நாம் இருக்கின்றோம், கடவுளை உணர முடியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிக்கதேம் போல அவர் ஆண்டவரை உணர ஆண்டவரிடம் வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை உணர்ந்திருக்கின்றோமா? கடவுளை நான் ஏற்று சொல்லில் நான் படித்திருக்கிறேன், விவிலியத்தில் நான் படித்திருக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் கடவுளை உணர்ந்திருக்கிறேனா? அன்பார்ந்தவர்களே, பல்வேறு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய தேவனாக நம்முடைய தேவன் இருக்கின்றார். நிக்கதேம் இதை தான் பார்க்கின்றார். இந்த உலகத்தில் அவர் மறைநூல் வாக்கு எடுத்திருக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். இவ்வாறாக பல்வேறு மறைநூல் அறிஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இயேசுடைய வாழ்க்கை வேறாக இருக்கிறது, அவருடைய வாழ்க்கை வேறாக இருக்கிறது. இவர்கள் அனைத்தும் அறிந்திருக்கிறார்கள், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய முடியாத ஒருவராக இருக்கிறார்கள். ஆனால் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் எங்கு சென்றாலும் அற்புதங்களையும் குணங்களையும் கொடுக்கக்கூடிய ஒருவராக இருந்தார். அதுதான் அவர் ஆண்டவரை நோக்கி வருந்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இப்படியாக அகுஸ்தீனர் மிக அழகாக சொல்லுவார், விளக்கம் பெற நீங்கள் நம்ப வேண்டாம். உடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவரை காண வேண்டும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் முழுமையாக உணர வேண்டும் என்பதற்காக நாம் விளக்கங்களை தேடி செல்லக்கூடாது. ஆண்டவர் எப்படி இருப்பார், ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் இருப்பார் என்று நாம் விளக்கங்களை
தேடி செல்லும்போது நாம் ஆண்டவரை காண முடியாது. மாறாக நம்பிக்கை பெற நாம் விளக்கங்களை தேட வேண்டும். நம்பிக்கை பெற்று நாம் விளக்கங்களை தேட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுது ஆண்டவரை தேட துணிகின்றோமோ அப்பொழுது முதல்ல நம்பிக்கை வைத்து நாம் ஆண்டவரை தேட வேண்டும். விளக்கத்தோடு நாம் ஆண்டவரை தேடினால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை கண்டு உணர முடியாது. நிக்கதேம் முதலில் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரை தேடினார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை கொண்டு ஆண்டவரை தேடுகின்றோம்? பல்வேறு அற்புதங்களை கண்டு நாம் ஆண்டவரை தேடுகின்றோமா, அல்லது யாராவது சொல்லியிருக்கிறார்கள் அதை வைத்து நான் ஆண்டவரை தேடுகின்றோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, நம்பிக்கை கொண்டு நீங்கள் என்னை தேட வேண்டும். அதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசித்தோம். மிக அழகாக நம்பிக்கை நிறைந்த மக்கள் அனைவரும் ஒரே உள்ளத்தோடு அவர்கள் இருந்தார்கள். பாந்தவர்களே, ஆண்டவரை தேட நாம் முதலில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அனைவரும் முழுந்தால் படியிடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நம்பாத தருணங்கள், ஆண்டவரில் முடியாத தருணங்கள் என்று நாம் நினைக்கக்கூடிய தருணங்கள், நிக்கதேம் அதுதான் சொல்கிறார் இன்றைய நற்செய்தி வாசகத்தில். ஆண்டவரும் தண்ணீராலும் தூய ஆவியாலும் நீ புது பிறப்பு அடைய வேண்டும் என்று சொல்லும் பொழுது இது எப்படி முடியும் என்று அவன் நம்பிக்கையை அவர் சொல்கின்றார். நிக்கதேம் ஒரு மறைநூல் அறிஞர், அனைத்தையும் ஆராய்ந்து படித்து தெரிந்த ஒரு நபர். ஆனால் ஆண்டவரை அவர் முழுமையாக அறியவில்லை, ஆண்டுடைய செயல்பாடுகளை அவர் முழுமையாக அறியவில்லை. அன்பானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வாறாக தான் இருக்கின்றோம். ஆண்டவருடைய அற்புதங்களை மட்டும் நாம் பார்த்து அதன்படி நாம் நம்முடைய நம்பிக்கையை வளர்க்கின்றோம். அன்பானவர்களே, முதலில் நாம் எப்பொழுது நம்பிக்கை வைக்கின்றோமோ அப்பொழுது ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். நம்முடைய நோய்களையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் ஆண்டவரை பார்த்து நாம் சமர்ப்பிப்போம். நிக்கதேம் பல்வேறு அற்புதங்களை கண்டு இயேசுவை தேடி வந்தார். தன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு பாவத்தோடு இருக்கின்றேன், என்னுடைய வாழ்க்கை என்பது இருள் சூழ்ந்த பகுதியாக இருந்தது, பயத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், உடல் நோயிலால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நிக்கதேம் உணர்ந்தார். ஆண்டவரை நாடி வந்தார். அன்பார்ந்தவர்களே, குணம் கொடுக்கக்கூடிய தேவன், சுகத்தை கொடுக்கக்கூடிய தேவன், தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவரை நிறைவாக ஆசீர்வதித்து நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று ஆண்டவர் சொன்னார். மகதல மரியா ஆண்டவர் பாதத்தில் வந்து எவ்வாறு தன்னுடைய தைலம் முழுவதும் ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணித்து மிக விலை உயர்ந்த அந்த தைலத்தை அவர்கள் தன் கூந்தலால் துடைத்தார். அன்பார்ந்தவர்களே, இதுதான் நம்பிக்கையின் உச்சமாக இருக்கிறது. ஆண்டவர் முன்னிலையில் எல்லாம் ஒன்றுமில்லை என்று நாம் எப்பொழுது உணர்கின்றோமோ அப்பொழுதுதான் நமக்கு நம்பிக்கை புதுப்பிறப்பளிக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல்வேறு கஷ்டங்களோடு நோய்களோடு கவலையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சுகத்தை கொடுக்கக்கூடிய தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். இந்த பாடல் வழியாக நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நம்பிக்கை நிறைந்த மக்களாக வாழ்ந்து அதன் வழியாக நம்முடைய குணங்களையும் நம்முடைய அதிசயங்களையும் காணக்கூடிய தேவனாக இருக்கின்றார். நம்பிக்கையோடு எவ்வாறு நிக்கதேம் ஆண்டவரே இது எவ்வாறு முடியும் என்று நம்பிக்கையின் மேல் வந்தார். ஆனால் அவர் இறுதியாக எவ்வாறு மோசே வழியாக பாலைவனத்தில் பாம்பு உயர்த்தப்படுகின்றதோ அதே போன்று மானிட மகன் உயர்த்தப்பட வேண்டும் என்று நம்பிக்கை கொண்டு அவர் சென்றார். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை வழியாக ஆண்டவர் எவ்வாறு அந்த பாம்பால் கடிப்பட்ட மக்கள் அனைவரும் பூர்ண சுகம் பெற்றார்கள். யாரெல்லாம் வெண்கல பாம்பை உற்று நோக்கிறார்களோ அப்பொழுது அவர்கள் வாழ்வு நிலைவாழ்வு நிறையாக பெறும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அத்தகைய ஆண்டவர் நற்கருணை வழியாக இந்த வெண்கல அப்பத்தின் வழியாக நம்மோடு இருக்கிறார். குணமளிப்பவரே குணமளிப்பவரே என்னை குணப்படுத்தும். சேர்ந்து குணமளிப்பவரே குணமளிப்பவரே என்னை சுகப்படுத்தும். எந்தன் இயேசுவே இயேசுவே என்னை சுகப்படுத்தும்.
எந்தன் இயேசுவே இயேசுவே என்னை சுகப்படுத்தும். மீண்டுமாக குணமளிப்பவரே குணமளிப்பவரே என்னை குணப்படுத்தும். எந்தன் இயேசுவே இயேசுவே என்னை குணப்படுத்தும். எந்தன் இயேசுவே இயேசுவே என்னை சுகப்படுத்தும். என்னுடல் வேதனைகள் முன்னால் வைத்தேனையா, எந்தன் கண்ணீரினால் உந்தன் பாதம் நனைத்தேனையா. நம்ம சேர்ந்து என்னுடல் வேதனைகள் உன் முன்னால் வைத்தேனையா, எந்தன் கண்ணீரினால் உந்தன் பாதம் நனைத்தேனையா. தாவீதின் மைந்தனே மனம் இறங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே உயிர் தாரும் ஐயா. மீண்டுமாக தாவீதின் மைந்தனே மனம் இறங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே உயிர் தாரும் ஐயா. இயேசுவே இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே இயேசுவே என்னை குணப்படுத்தும். எந்தன் இயேசுவே இயேசுவே என்னை சுகப்படுத்தும். திரு ரத்தத்தினால் என்னை கழுவுமையா, என் நாடி நரம்புகளை வலுப்பெற செய்யுமையா. திரு ரத்தத்தினால் என்னை கழுவுமையா, என் நாடி நரம்புகளை வலுப்பெற செய்யுமையா. தாவீதின் மைந்தனே மனமிரங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே உயிர் தாரும் ஐயா. தாவீதின் மைந்தனே மனமிரங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே உயிர் தாரும் ஐயா. இயேசுவே இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே இயேசுவே என்னை சுகப்படுத்தும். எந்தன் இயேசுவே இயேசுவே என்னை சுகப்படுத்தும். மாண்புயர் கீதம்.
மாண்புயர்யும் அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்தெழுந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எலிசபெத் செரியன் புற்றுநோயிலிருந்து விடுதலை பெற வேண்டிக் கொண்டும், அடைக்கலராஜ், ஆரோக்கியமேரி, அபிலாஷ், ஆகாஷ் நன்றி திருப்பலியாகவும், ஸ்டீவன், புஷ்பா நன்றியாகவும் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டிக் கொண்டும், இமாக்லேட், திவ்யா அறுவை சிகிச்சை நல்லபடியாக நடந்தமைக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்தியும், ஆவே மரியா